நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது இரட்டை இலக்கத்தில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களோடு பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். திமுக கூட்டணியில் முக்கியமாக தேமுதிக இந்த முறை கூட்டணியில் இணைந்திருக்காங்க. அவங்களுக்கான இடங்கள், அதை ஒப்பிட்டு சில கூட்டணி கட்சிகள் தங்களுக்கான இடங்களை ஏன் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இப்போ 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இதை தொடர்ந்து விமர்சனங்களும் என்ன எழுந்திருக்கிறது? வணக்கம். காங்கிரசுக்கு பிறகாக திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் 28 இடங்களை பெற்றும் அதே போல தேமுதிக 10 இடங்களையும் என இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதியும் அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இத்தகைய இடங்களை பெற்றிருக்கிறது. புதிதாக வந்த கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஏற்கனவே 2017 முதல் உள்ள கட்சிகளுக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் 3 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 இடங்கள் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 5 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் 5 இடங்களும், மதிமுகவிற்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 4 இடங்களும், ஐயுஎம்களுக்கு கடந்த முறை 3 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 2 இடங்களும், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த முறை 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கும் 2 இடங்களும் என எண்ணிக்கையில் அடிப்படையில் பல்வேறு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவிற்கு 10 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த 10 இடங்களும் அவர்களுடைய சின்னத்தில் நின்று போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தற்போது 10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கூட்டணியில் வந்த தேமுதிக ஏற்கனவே தன்னுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பல்வேறு கட்டங்களாக நேரடியாக முன்னணி அமைச்சர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இது நேரடியாக பேச்சுவார்த்தை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தேமுதிக ஒரு கட்சி தான் இதுவரை முதல் முறையாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அவர்கள் இப்போது வரை ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் நேரடியாக வந்து ஒப்பந்தம் கையெழுத்திடுக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதல் முறையாக அவர்கள் திமுக கூட்டணி இணைந்த போது அறிவாலயம் வந்தார்கள். அதன் பிறகு சுதீஷ் ராஜ்யசபா இடங்கள் மறுநாள் தேதி முடிவடையும் நிலையில் அவர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு சென்றார். அதன் அடிப்படையிலே 2வது முறையாக பிரேமலதா வந்திருக்கிறார். அவர் தற்போது எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஈடுபடாமல் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கான தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்ட நிலையில் தற்போது 10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இது குறித்துதான் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக 2017 முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பினார்கள். எங்களுக்கு குறைவாக இடம், தேமுதிகவிற்கு கூடுதலாக இடமா என்று. அந்த கேள்விக்கு முதலமைச்சர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்களிடம் விளக்கம் பேசினார். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். எனவே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைவருக்குமே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கான எண்ணிக்கை குறைக்கப்பட்ட போதும் தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தேமுதிகவிற்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடுவார் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இணைந்து வந்தது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடன் அவர்கள் சேர்ந்தால் கூடுதல் பலம் தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிடும் என்ற அடிப்படையில் தற்போது திமுக கூட்டணியில் அவர்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த முறைதான் முதல் முறையாக திமுக கட்சியில் தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்து பல்வேறு வகையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலும் தொடர்ச்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பரிணாமம் அடைந்தது. அதன் அடிப்படையில் தமிழகத்தின் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக பரிணமித்தது என பல்வேறு விஷயங்களிலும் அதே போல மக்கள் நல கூட்டு இயக்கம் 2016 முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் நின்றது என பல்வேறு கட்டமைப்புகளுக்கு மத்தியில் திமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தேமுதிக தான் 60 தொகுதியில் நின்று மொத்தமாக 2,40,000 வாக்குகளும் சராசரியாக 0.46 என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த வாக்குகளை பெற்ற நிலையில் தற்போது அவர்களுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத வண்ணம் தேமுதிகவிற்கு இந்த முறை 10 இடங்கள் திமுக கூட்டணியில் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.